A very good morning and welcome to our daily devotion. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 16 verses 11 to 15. So Proverbs 16வது அதிகாரம் அதில் 11லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூவாக பார்க்க போது 11வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சோலமன் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து ஒரு உண்மையான ஒரு லீடருக்கு ஒரு குவாலிட்டி, அதாவது நேர்மை வந்து ஒரு லீடருக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 12ல் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாங்களுக்கு வந்து என்ன அது பிடிக்காது, தவறு செய்கிறவங்கள பிடிக்காது. அதுலேருந்து 13, 14, 15 அப்படியே பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜாவோட இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜா வந்து உங்களை வந்து ஒரு நல்ல விதத்தில் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கை சொகுசாக இருக்கும். ஆனால் ஒரு ராஜா உங்களை வந்து அதாவது உங்களை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்த்தா, ஒரு ராஜா உங்களை எதிரியாக பார்த்தா எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை, ஒரு நரகம் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டேக்அவே என்னென்னா, 11வது வசனத்தை எடுக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹானஸ்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் பேலன்சஸ் பிலாங் டு காட், ஆல் த வெயிட்ஸ் இன் த பேக் ஆர் ஆஃப் ஹிஸ் மேக்கிங். அதாவது ஹானஸ்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் பேலன்சஸ் பிலாங் டு த லார்ட், ஆல் த வெயிட்ஸ் இன் த பேக் ஆர் ஆஃப் ஹிஸ் மேக்கிங். ஸோ இதுலேருந்து நம்ம டேக்அவே என்னதுன்னா, வெரி சிம்பிளான டேக்அவே தான். அதாவது ஆண்டவருக்கு வந்து என்ன பிடிக்கும், ரொம்ப முக்கியமாக நேர்மையாக இருக்கிறவங்க பிடிக்கும். அது யார் நேர்மையாக இருக்கணும், லீடர்ஸ் வந்து நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம டேக்அவே. ஸோ இது நீங்கள் சொல்லலாம், இட்ஸ் ஓகே, லீடர்ஸ் தானே நேர்மையாக இருக்கணும், இது ஏன் எனக்கு அப்ளை ஆகுது, நான் ஒரு லீடர் இல்லையே. ஸோ ஃபஸ்ட்டு தவறே அதுதான். ஸோ நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலே நம்ம ஆஸ் அ கிறிஸ்டியனாக இருந்தாலே நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த லீடர்ஷிப் பொறுப்பு இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு அப்பா ஃபாதர் இஸ் த லீடர் ஆஃப் த ஹோம், ஆனால் மதர் இஸ் த ஆல்சோ லீடர் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டேரியன் ரோல்ஸாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போனால் ஆஸ் அ லீடர் நீங்கள் எதுக்கு ஒரு லீடராக இருப்பீங்க, மாரல் வேல்யூஸுக்கு ஒரு லீடராக இருப்பீங்க. அதாவது என்னென்னா, இப்போது மற்ற மதத்தில் இருக்கவங்க எப்படி நடப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா, ஹை மாரல் வேல்யூஸ் இருக்குது, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம எப்படி இருக்கணும், வி செட் த பார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து வேறு மதத்தவங்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக சில தப்புங்களை பண்ணிவிடுவாங்க, ஒரு அந்த குத்து இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ லீடர், வி ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். நம்ம ஒரு நேர்மையாக நியாயத்தோடு நிற்கணும், அங்கே சொல்லணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு தைரியம் வரணும். ஸோ நீங்கள் அதான் சொல்லவே கூடாது, நான் வந்து லீடர் இல்லை. எவ்ரி ஒன், எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் ஆல் லீடர்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாரு, என்ன ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் படி நம்ம என்ன பண்ணணும், தைரியத்தோடு நிற்கணும். யாரோ ஒரு தப்பு பண்ணால், யாரோ ஒரு தவறான செயல் செய்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அமுங்கி பின்னாடி இருந்து பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஸ்டெப் இன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போது வந்து நிறைய வீடியோஸ் வைரலாக போகும். என்னென்னா, திடீர்னு ரோட்டில் யாரோ அடிக்கிறாங்க, இல்லை திடீர்னு யாரோ ஒருத்தங்களை அசால்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அது நடக்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க அவங்களாம், ஓகே எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், அவங்க 2 பேர் ஏதோ பண்ணிக்கிறாங்க, நான் சும்மா இருந்து பார்க்குறேன்னு. ஆனால் நம்ம அந்த மாதிரி இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வி ஷுட் ஸ்டெப் இன். அந்த மாதிரி சண்டைகள் இருந்தால் என்ன பண்ணுவோம், வி ஷுட் ஸ்ப்ளிட் த ஃபைட். சண்டையை நிறுத்திட்டு வி ஷுட் ட்ரை டு பிரிங் பீஸ். அதே மாதிரி இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இதே மாதிரி நம்ம என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஏதோ தவறு செய்தா, இல்லைன்னா ஏதோ வழி மாற்றம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு சரி என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஸ்டெப் இன் பிகாஸ் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காரு, God delights in justice and integrity, especially among those leaders. So as a Christian leader, நம்மளும் என்ன பண்ணணும், we should step in and we should help our friends with the wisdom that God has given us. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நண்பர்களுக்கு சொல்லணும், கரெக்ஷன் சொல்லணும். இல்லை இது தவறு, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி. அது எப்படி சொல்லணும், அன்போட தாழ்மையோடு சொல்லணும். ஒரு கோவத்தோட ஒரு அரகன்ஸோட சொல்லாமல் அந்த அன்பு தாழ்மையோடு சொல்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு ஒரு சின்ன டேக்அவே இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி சொல்லணுன்னா நம்ம என்ன இருக்கணும், நம்மளும் நேர்மையாக நியாயத்தோடு இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம அந்த மாதிரி கரெக்ஷன் சொல்ல போது ஒரு அதிகாரத்தோடு சொல்லணும்னா நம்மளுக்கு அந்த அதிகாரம் ஒன்று இருக்கணும். அந்த அதிகாரத்துக்கு நம்ம என்ன இருக்கணும், நம்மளும் ஒரு நேர்மையான வாழ்க்கை, ஒரு நியாயமான வாழ்க்கை, ஒரு லைஃப் வித் காட்,
அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருந்தால் தான் நம்மளும் சொல்லணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே.